நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கட்டளையிட்டு இப்போது அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் முழுவதும் ஆட்கள் குவிக்கப்பட்டு ஈரானை அடிக்கிறதுக்கான எதிர்நோக்கோட இருந்து கொண்டிருக்காங்க. இப்போது பரபரப்பான சூழ்நிலை வந்திருக்கு. ஈரானும் அடுத்த 48 மணி நேரம் கண்காணிச்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா இவங்களை பத்தி நல்லா தெரியும். எப்பயுமே இந்த வெள்ளிக்கிழமை காலையில என்ன பண்ணுவாங்க, தாக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாக்கும் போது கூட இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஜும்மா அன்னைக்கு காலையில தான் தாக்குனாங்க. அதனால இப்ப வியாழன் வெள்ளியாவே இருக்கிறதுனால ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை தாக்கிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கு. வான் பிறப்பெல்லாம் இழுத்து மூடி இருக்காங்க. என்ன நிலவரம் அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல்ல நம்ம ஐக்கிய நாடு சபைக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் யூஎனுக்கு பதிலாக ஒரு பீஸ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. யூஎன்ல இருந்து அவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோமே, அதற்கான ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஐநாவுடைய யூஎன் சபையில நெத்தன்யாகு பேசுறதுக்காக போயிருக்காரு. பேசும்போது உன் பேச்சையெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி இருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஐநாவுடைய சபையில பேசணும்னாவே அது அங்க முக்கியமாக நியூயார்க்ல இருந்துட்டு இருக்கு. அங்க இப்ப ஹம்தானி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளராக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நெத்தன்யாகுவை உள்ள அனுமதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நியூயார்க்குள்ள அனுமதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அதனால இப்போது அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான சபையாக மாறிட்டு இருக்குது. அப்படிங்கறதுனாலதான் பீஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அமைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாட்டிலையுமே கூவி வித்துட்டு இருக்காரு. $1 மில்லியன் கொடுங்க, காசால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான் உரிமை தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய ஐடியா என்னன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய ஐநா சபை இருக்கு பாருங்க, அதை காசாக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு அது யூதர்களுக்கானதாக ஆக்கணும். அப்ப யூதர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு காசாக்குள்ள ஒரு ஐநா சபையை கொண்டு வர்றதுதான் இப்ப ட்ரம்ப்புடைய ஐடியாவாக இருக்குது. அவரை பொறுத்தளவு காசா மக்களுக்கு காசாவை திருப்பி கொடுக்கறதா ஐடியாவே கிடையாது. சும்மா ஏதாவது போர் நிறுத்தத்துக்காக பேசினாலும் முழுக்க யூதர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஐநா சபையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐநா சபையும் காசாக்குள்ளதான் வரும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நகர்வுகள் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளவு சாமானியப்பட்ட பாட்டுல எல்லாம் காசால இருக்கவங்க விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அடுத்து இன்னைக்கு சிரியாவுடைய முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாத் அவர்கள் பேசியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, மீடியாவுக்கு வராரு. அவர் இன்னைக்கு பேசினதே என்னன்னா துருக்கியை பத்தி தான் பேசினாரு. துருக்கி இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு நல்லா லிங்க்ல இருக்கு. நீங்க என்ன வேணா நினைக்கலாம், துருக்கி உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல துருக்கி மூலியமா மட்டும்தான் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, ஈரானை கவுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப எப்படி சிரியாவை துருக்கி கவுத்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் தாரவாத்து கொடுத்தோ, அதே மாதிரி ஈரான் விஷயத்துல துருக்கி தான் என்ன பண்ணுவாங்க, கேம் சேஞ்சரா இருப்பாங்க. அதனால துருக்கி விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, துருக்கி பேச்ச கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஷர் அல் ஆசாத் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு அதுல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கடைசி நேரத்துல பார்க்கும்போது துருக்கியுடைய முயற்சியில தான் பஷர் அல் ஆசாத் விரட்டி அடிக்கப்பட்டார். ஆரம்பத்துல எர்டோகானும் பஷர் அல் ஆசாத்தும் அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட துருக்கியுடையது ரிஜெக்ட் பண்ணாங்க சிரியா. அதுல இருந்தே அவர் மேல காண்டாவே இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே நேரம் பார்த்து அவரை விரட்டி அடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமான செய்தினா அதுதான் ஈரானை தாக்குறதுக்கான அமெரிக்கா படை. நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம், கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா தளத்திலிருந்து அமெரிக்கா என்னன்னாங்க, அமெரிக்க வீரர்கள் காலி செய்தாங்க. ஏன்னா ஈரான் ஏற்கனவே கத்தாரை தாக்கி இருந்தாங்க. அப்படிங்கறதுனால கத்தார்ல இருக்கக்கூடிய தளத்தை தாக்குறது ரொம்ப ஈஸி. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அதை தான் முதல்ல குறி வைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கொடுத்தனுமே உடனே என்ன பண்ணாங்கன்னா கத்தார்ல இருந்த இராணுவ தளத்துல இருந்த எல்லா ஆட்களும் 10,000 நபர்களுக்கு மேல அமெரிக்கா படை வெளியேறினாங்க அப்படின்னு பார்த்தோம். அது நடந்து ஒரு வாரம் கூட ஆல. அதுக்கப்புறம் பார்த்தா ஈராக்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்க படை வெளியேறினாங்க. இது எதுக்காக வெளியேறினாங்கன்னு பார்க்கும்போது ஈராக் ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்கா வெளியேற சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் நடுவில் பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு பேச்சுவார்த்தையா போயிட்டு இருந்துச்சு. நாங்க 1 வருஷம் கழிச்சு போக போறோம், 6 மாசம் கழிச்சு போக போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா மாத்தி டேட் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவர்களை என்ன பண்ணியிருந்தாங்க, இப்ப வழி அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்ப ஈராக்குடைய அமெரிக்க தளமும் காலியா இருக்குது, கத்தாருடைய அமெரிக்கா தளமும் காலியா இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரம்ப்பும் மாத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு எங்களுக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா உடனே 25,000 பேர்த்தை என்ன பண்ணிருக்காங்க, குவிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஈரானை அடிக்கிறதுக்காக ஆட்களை திரட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு நாடை அடிக்கணும்னா சும்மா திடீர்னு எல்லாம் அடிக்க முடியாது. அவர்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தால் இருக்கக்கூடிய தளங்கள்ல ஆட்களை குவிச்சு விமானங்களை
கொண்டு போய் இறக்கி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அடிப்பாங்க. இப்ப 25,000 பேர்த்த அவசரமாக வந்து ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா தளங்கள்லயுமே என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. அப்ப ஈரானுக்கு எல்லையில வெளியில இருக்கக்கூடிய பல நாடுகள் UAE, கத்தாரு, ஜோர்டான்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஈரானுக்கு வந்து குறி வைக்கிறதுக்கு இலகுவா இருக்குமோ அத்தனை நாடுகள்லயும் ஆட்களை வந்து 25,000 பேத்துக்கு மேல வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து பார்த்தா இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, வான்பரப்பெல்லாம் இழுத்து மூடி இருக்காங்க. ஒரு அவசர நிலையில தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உள்நாட்டு போராட்டத்தையே அவங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பார்த்துட்டு தான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா இந்த நேரத்துல போர் வந்தா பதிலுக்கு அடிச்சே ஆகணும். அசால்ட்டா விட்டோம்னா உள்ள என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லா நுழைஞ்சிருவாங்க. அதனால ஆரம்பத்திலேயே அலர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு ஈரானும் வந்து அலர்ட்டா இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு வந்து IRGC உடைய படை தளபதி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து நாங்க போருக்கு தயாரா தான் இருக்கோம். இந்த தடவை போருன்னு ஒண்ணு ஆரம்பிச்சா நாங்க சமாதானத்துக்கே வரமாட்டோம், நிறுத்தாமல் அடிப்போம்னு சொல்லிட்டு பயப்படுத்திருக்காரு. அதே மாதிரி ஹிட்லர் வந்து ஜெர்மனியில பண்ண அதே காரியத்தை தான் ட்ரம்ப் வந்து ஈரான்ல பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை விட மோசமாக அவங்களுடைய நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலாவுடைய அதிபரை வந்து என்ன பண்ணாங்க, கைதி பண்ணது வந்து நமக்கு தெரியும். அது ஒரு விதமான வைரல் நியூஸா தான் போயிட்டு இருந்துச்சு. அவர்களை எப்படி கைதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு AI வெர்ஷன் வந்துருந்துச்சு. ஆனா இப்பதான் வந்து பார்த்தா ட்ரம்ப் முதல் முறையாக பேட்டி கொடுத்திருக்காரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த நாட்டுக்கு போய் இறங்கிட்டாங்க. இறங்கணும்னு அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய மனைவியும் கடத்துறதுக்காக அந்த பேலஸ்குள்ள போயிட்டாங்க. பேலஸ்குள்ள போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுகிறதுக்காக ஒரு சவுண்ட் எழுப்பியிருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவே வந்து இந்த மாதிரியான தேவைக்காக கண்டுபிடித்த ஒரு சவுண்டு தான். அந்த சவுண்ட் வந்துமே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா தாங்க முடியாம காதுகள் மூக்குல இருந்து ரத்தம் வந்து அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாருமே மயக்கம் போட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணோம், உள்ள பூந்து அவங்க 2 பேர்த்தையும் கடத்திட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? இவங்க வந்து ஈரானை பத்தி பேசுவாங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்க போய் பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய ஜனாதிபதியே இப்ப நம்மளால கடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய யாரை வேணா போய் கடத்திட முடியுமா? அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடியவரையும் அவருடைய மனைவியரும் வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. கடத்திட்டு வந்து இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க போய் வந்து ஆட்சி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த வீடியோ வந்து பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.